வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டைக்கோஸில் பக்கோடா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 2 கப் அளவில் இருக்குது. இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினது, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணினது சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம், கூடவோ குறைச்சோ. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்குறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூனு, சோம்பு 1/2 டீஸ்பூனு. இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெசரி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பெசரி விட்டதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு, இது ஒரு 200 கிராம் அளவில் இருக்கும். அடுத்து 1/4 கப்பு பச்சரிசி மாவு, இது ரெண்டையும் போட்டுட்டு அடுத்து சூடான எண்ணெய் 3/4 கரண்டி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நமக்கு பக்கோடா கரகரப்பாக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா திக்காக பிசையணும். கொஞ்சம் போண்டா மாதிரி சாஃப்டாக வேணும்னா தளர்வா மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் கரகரப்பான பக்கோடா செய்ய போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சமாக விட்டு கெட்டியாக பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் இருப்பு சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் மாவை எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம். இது இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இது அப்பப்போ நம்ம பரட்டி விடணும். அப்போ தான் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வெந்து கரகரப்பாக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இப்போ பக்கோடா நல்லா கரகரப்பாகிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸில் கரகரப்பான டேஸ்டியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.